கைஸ் டே 7 ஆஃப் இன்ட்ராக்ட் சேலஞ்ச் பார்க்கறவங்களுக்கு ஒரு வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டேன். எந்திரிச்சதும் ப்ரைஸ் வேலைலாம் கதம். சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால வெயில் இல்லை, அதனால ஃபாஸ்டட் கார்டியோ கிளம்பிட்டேன். காலையிலே ஒரு 3.5 கிலோமீட்டர் ஃபினிஷ்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்ற வேலை தான். காலைல சாப்பாட்டுக்கு 2 சப்பாத்தி குருமாவோட, அதனால ருசிச்சு சாப்பிட்டேன். கொஞ்ச நேரத்திலே பசிச்சதுனால கேரட் எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் வழக்கம் போல ஃபோன் நோண்டிட்டு மதிய சாப்பாட்டுக்கு ப்ரிப்பரேஷன். சாப்பாடு இல்லை, சைடிஷ் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். செஞ்ச சைடிஷை காரக்குழம்போட வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டதும் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு எடிட்டிங் ப்ராசஸ். எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு கார்டியோ போகலாம் தான் நினச்சேன், போல. அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன். வந்ததும் ஸ்ட்ரெச்லாம் பண்ணிட்டு ஒர்க் அவுட் இறங்கிட்டேன். ஷெட்யூல் பண்ணி இன்னைக்கு ஒரு புல் டே. நேற்று புஷ் டேல ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு இதுக்கே 3 வேரியேஷன்ஸ் தான் போட்டேன். அது பண்ணதுக்கே இப்போ கை வலிக்குது. 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணதுனால எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்களேன். அந்த கை வலினாலே இன்னைக்கு ஒழுங்காக பண்ண முடியல. டெட் ஆங்கு, ஸ்கேல்புலர், நார்மல் 3 மட்டும் தான் பண்ணேன். சொல்ல போனால் இந்த சேலஞ்சில் ஸ்டார்டிங்கே தோத்துட்டேன். எப்போ தீபாவளிக்கு சீட் எடுத்தனோ அப்பயே முடிஞ்சிடுச்சு. என்னடா சொல்கிறேன், என்ன சேலஞ்ச் கேட்டிங்கன்னா பின் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்துருவாங்க. ஆனால் நான் திரும்பவும் இந்த தப்பை பண்ண மாட்டேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே இந்த சேலஞ்செலாம் கண்டிப்பாக முடிப்பேன். இப்படி முடிக்கவே முடியலனாலும் என் பெஸ்ட்டை கொடுப்பேன். புல் டேல இந்த 3 வேரியேஷன்ஸை பண்ணிட்டு ஃப்ராக் ஸ்டாண்டு, ஹேண்ட் ஸ்டாண்டு, க்ரோ ஸ்டாண்டு 3 பண்ணிட்டேன். இதோட என்னோட ஒர்க் அவுட் கதம். அப்புறம் மொறுன்னு 2 தோசையை ஊற்றிட்டு அதை தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டு நீ நாளை முடிச்சுக்கிட்டேன். கன்சிஸ்டன்சியாக இருங்க நண்பர்களே, நாளைக்கு பார்ப்போம்.